புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காவல்துறையினர், தேர்தல் அதிகாரிகள் மற்றும் துணை ராணுவ படையினருடன் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சென்னையிலிருந்து வேனில் கொண்டுவரப்பட்ட நகைகள் பிரபல நகை கடையில் கொடுக்கப்பட்டது. மீண்டும் அங்கிருந்த நகைகளை எடுத்துக்கொண்டு சென்னைக்கு வேன் புறப்பட்டது. சாரம் பகுதியில் தேர்தல் அதிகாரி, காவல்துறையினர் வாகனத்தை நிறுத்தி சோதனை நடத்தி கொண்டிருந்தனர். அவ்வழியாக வந்த வேனை மடக்கிய போது வேனில் 5 பெட்டிகளில் தங்க நகைகள் இருந்தன. இவற்றின் மதிப்பு 5 கோடி ரூபாய் என தெரிகிறது. சென்னை பல்லாவரத்தில் உள்ள ஒரு நகை கடைக்கு இந்த நகைகள் எடுத்து செல்லப்பட்டதாக கூறப்பட்டது. இருப்பினும் உரிய ஆவணங்களை காண்பிக்க தேர்தல் அதிகாரிகள் உத்தரவிட்டனர். தொடர்ந்து நகைக்கடை ஊழியர்கள் ஆவணங்களை காண்பிக்க அவற்றை சுங்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். புதுவை மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தங்களின் தொகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் வில்லியனூர் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக கழக வேட்பாளராக சிவா உதயசூரியன் சின்னத்தில் 2வது முறையாக களம் இறங்குகிறார். இந்த நிலையில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் தனது ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோருடன் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கொண்டு வந்து சேர்த்த உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் விராசநாத். புதுவை மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் மங்களம் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக கழக வேட்பாளர் ரங்கன், மங்களம் தொகுதிக்குட்பட்ட கீழூர் பகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு தொகுதியில் உள்ள மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் ஆகியோருடன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்காளர்களை வீடு வீடாக சென்று கேட்டுக் கொண்டார். சூரியனை கொண்டு போகணும். சூரியன் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதிக்குட்பட்ட நவீனா கார்டன் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து ஆதரவு கோரினார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது திமுக மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் உடன் கலந்து கொண்டு பிரச்சாரத்தை உற்சாகமாக முன்னெடுத்தனர். கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டர்கள் அதிக அளவில் பங்கேற்று வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் பொதுமக்களிடம் திமுக ஆட்சியின் சாதனைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் தேர்தல் பரப்புரை சூடுபிடித்துள்ளது. மாட்டிக்கொண்டு நெல்லித்தோப்பு தொகுதி எப்பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து வாக்களிங்கள். பெருங்குடி மக்களே, இந்த வியாபாரிகளில் இருந்து தொகுதியை வாக்குகளை கேட்டு மக்களே. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் பணம் கொடுக்கும் லட்சிய ஜனநாயக கட்சி வேட்பாளர் மீது
தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். உரிய பாதுகாப்புடன் நியாயமான தேர்தலை நடத்த வலியுறுத்தி கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு SUCI கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் தட்டாஞ்சாவடி கொக்கு பார்க் பகுதியில் நடைபெற்றது. வழக்கறிஞர் லெனின்துரை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் SUCI கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியநாதன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தொகுதிக்குட்பட்ட பெத்திசெட்டுப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்களிடம் அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்ததுடன் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் விளக்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைத்தியநாதன், கடந்த 16 ஆண்டுகளாக தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறேன். தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களை சந்திக்கும் வேட்பாளர் நான் அல்ல. கடந்த 5 ஆண்டுகளாக எதிர்க்கட்சியாக இருந்த போதிலும் தொகுதியின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டுள்ளேன். எனது பணியை பற்றி மக்களிடமே கேட்டறியலாம் என்றார். மேலும் நான் செல்லும் இடமெல்லாம் மக்களிடமிருந்து மிகுந்த வரவேற்பு கிடைத்து வருகிறது. பணத்தின் மூலம் எதையும் சாதிக்க முடியாது. மக்களின் பாசமும் நம்பிக்கையும் தான் முக்கியம். அந்த பாசத்தால் மக்கள் மனதில் நான் இடம் பிடித்துள்ளேன் எனவும் தெரிவித்தார். இந்த பிரச்சாரம் அப்பகுதியில் தேர்தல் சூழ்நிலையை மேலும் உற்சாகப்படுத்தியுள்ளது. லாஸ்பேட்டை தொகுதியில் மிகுந்த மக்கள் ஆதரவோடு தொடர்ந்து 16 ஆண்டுகளாக, அதாவது தொகுதி விட்டு போக மாட்டேன். எந்த நேரமும் மக்களோட என்னோட நம்பர் என் மக்கள்கிட்ட இருக்குது. எல்லாரும் எந்த விஷயமா இருந்தாலும் ஃபோன்லேயே முடிச்சு கொடுப்பேன். ஃபோன்லேயே செய்திருக்கிறேன். தேர்தலுக்காக வந்து நின்று ஓட்டு கேட்குறாள் நம்ம கிடையாது. தொடர்ந்து அந்த பதவி வந்தாலும் சரி வரலனாலும் சரி மக்களோடு மக்களாக இன்னைக்கு வந்து எந்த நெல்லித்தோப்பு தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக காமராஜ் நகர் பிள்ளைத்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்த அவர் லட்சிய ஜனநாயக கட்சியின் சின்னமான தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். அப்போது மகளிர்கள் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதியில் திமுக வேட்பாளர் வடிவேல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட மாரியம்மன் நகர் பகுதியில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். முன்னதாக அப்பகுதியில் உள்ள மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தேர்தல் பணிகளை தொடங்கிய வடிவேல் பொதுமக்களின் ஆதரவை பெற இறைவனின் அருளை நாடினார். தொடர்ந்து திமுக தொகுதி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது பொதுமக்களை நேரில் சந்தித்து திமுக அரசின் சாதனைகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கி ஆதரவு கோரினார். மக்களும் ஆர்வத்துடன் வரவேற்று தங்கள் குறைகளை முன்வைத்து தீர்வு காண வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். இந்த நிகழ்வில் பல்வேறு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர்.
இப்படி பாருப்பா. அப்போ இப்படி பாருங்க ஃப்ரண்ட்ல ஓகே. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தீவிர தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் தேர்தல் பணிகளை சிறப்பாக முன்னெடுப்பது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வாக்கு சேகரிப்பு முறைகள், வீடு வீடாக செல்லும் பிரச்சாரம், வாக்காளர்களை அணுகும் விதம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக பேசப்பட்டது. மேலும் கூட்டணி கட்சிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது, இளைஞர்கள் மற்றும் புதிய வாக்காளர்களை அதிக அளவில் ஈர்ப்பது போன்ற திட்டங்களும் விவாதிக்கப்பட்டன. தேர்தலில் வெற்றி பெற ஒருங்கிணைந்த பணியின் அவசியத்தை வைத்திலிங்கம் வலியுறுத்தினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் போது இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு உடனிருந்தார். கூட்டத்தில் பல்வேறு நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். அந்த மாதிரி ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம இது முதலமைச்சர் தொகுதியாக தான் கட்சித் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் தலைவர் வைத்திலிங்கம் அவர்கள்கிட்ட நம்மளோட ராகுல் புதுச்சேரி மாநிலத்தில் எதிர்வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் பல்வேறு கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதில் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக மோகன்தாஸ் தேர்வு செய்யப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதில் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று கடந்த ஆட்சி காலத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நலத்திட்டங்களை எடுத்துரைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். PM ஸ்ரீ அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2 நாள் வேலைவாய்ப்பு உலகம் பயிலரங்கம் நடைபெற்றது. இதை NCERT-யின் பராக் அமைப்பு மற்றும் மாநில பயிற்சி மையம் இணைந்து நடத்தினர். 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திறன் மேம்பாடு, தொழில் விழிப்புணர்வு மற்றும் எதிர்கால தயார்நிலை உருவாக்குவதே இப்பயிலரங்கின் முக்கிய நோக்கமாகும். தொடக்க விழாவில் புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்குநர் டாக்டர் சிவக்குமார் மற்றும் STC சிறப்பு அதிகாரி சுகுணா சுகிர்தபாய் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களை வரவேற்றனர். 2 நாட்களும் நடைபெற்ற பயிலரங்கில் 100 9ஆம் வகுப்பு மாணவர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். பராக், NCERT, நியூ டெல்லி நிபுணர், தொழில் பாதைகள், திறன் மேம்பாடு, உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு போக்கு மற்றும் பாரம்பரியமற்ற தொழில்கள் பற்றிய விழிப்புணர்வை வழங்கினர். பயிலரங்கம் மாணவர்களை நாளைய வேலைகளுக்கு தேவையான அறிவுத்திறன், சுறுசுறுப்பு மற்றும் திறன்கள் கொண்டவர்களாக வளர்ப்பதை நோக்கமாக கொண்டு நடத்தப்பட்டது.
தேசிய ஜனநாயக கூட்டணியில் லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டது. அதன் வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து அறிவிக்கப்பட்டார். அவர் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். இந்த நிலையில் அவர் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்துசெட்டிப்பேட்டை பகுதியில் உள்ள நகர் பகுதியில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் சுவாமி தரிசனம் செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். தொடர்ந்து பெத்திசெட்டிப்பேட்டையில் உள்ள பகுதியில் வீடு வீடாக சென்று என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய மக்களுக்காக செய்த நலவர்கள் இது நரேந்திர மோடி அவருடைய புதுச்சேரியினுடைய மக்கள் முதல்வர் வாழும் ஐயா, உங்களுக்கான வேட்பாளர், உங்களுடைய வேட்பாளர், வெற்றி வேட்பாளர். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் அரியாங்குப்பம் பொது தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ஐயப்பன் என்கிற முத்தையன் ஜக்கு சின்னத்தில் போட்டியிடுகிறார். அதனை முன்னிட்டு அதிமுக சார்பில் தொகுதி கழக செயலாளர் ராஜா என்கிற வேலுச்சாமி ஏற்பாட்டில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. அதில் மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் வாழ்த்துரை வழங்கினார். மாநில மீனவரணி இணை செயலாளர் ரவி என்கிற ராஜவேலு, வீராம்பட்டினம் வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம் முன்னிலை வகித்தனர். தொகுதி துணை செயலாளர் சிவக்குமார், வார்டு கழக செயலாளர் பாலு அனைவரையும் வரவேற்றனர். மேலும் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சுதர்சனம், மாநில மீனவரணி துணை செயலாளர் சக்திவேல், தேங்காய்த்திட்டு வார்டு செயலாளர் ரமேஷ், நடராஜன், கணேசன், மேற்கு வார்டு கழக செயலாளர் சிவ ரவி மற்றும் ரவி என்கிற செங்கேனி, கலைச்செல்வம், நாகப்பன், சதீஷ், தனசெல்வம், ஆறுமுகம், அசோக் ராஜ், முத்துலிங்கம், முகிலன், பாரதி, காத்தவராயன் என அதிமுக முக்கிய நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் ஜக்கு சின்னத்தில் வேட்பாளராக வலம் வந்து கொண்டிருக்கும் ஐயப்பனுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்ட நிலையில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஐயப்பன் அதிமுக நிர்வாகிகளிடம் ஜக்கு சின்னத்தில் ஆதரவு திரட்டி சிறப்புரையாற்றினார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கடந்த 5 வருஷத்துக்கு முன்னே இதே ஐயப்பன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் மாநில கழக துணை செயலாளராக இருந்தார். அப்போ அவர் கட்சியில் முறையாக இருந்த தட்சிணாமூர்த்தி அவருக்கு வேட்பாளராக அறிவிச்சு, அதுக்கு நாம் எல்லாருமே இதே அதிமுக இதே ஐயப்பன் பாருங்க சொன்னாங்க இல்லையா, நம்ம பயன்படுத்தி அரியாங்குப்பம் தொகுதியில் தற்போது அவரை எதிர்த்து போட்டியிட இருக்கும் அனைத்து வேட்பாளர்களை விட சுமார் நான் வந்து இது என் ஊர் பேர் அதிமுகன்றது எனக்கு சொந்த. என் புள்ள 11 வயசு பையன் எனக்கு சொல்லுது. அதுக்கப்புறம் தான் அண்ணன்கிட்டயே வேலை செய்ய ஆரம்பிச்சு அண்ணன்கிட்ட தான் இருக்கேன். தயவு செஞ்சு உங்க வீட்டு பிள்ளைனா தம்பியா உங்க தகப்பனா எப்படி வேணா ஏத்துக்குங்க. அவருக்கு ஓட்டு போட்டு இந்த வாய்ப்பை கொடுங்க. நன்றி. புதுச்சேரி மாநிலத்தில் எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மணவெளி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் சார்பில் விசில் சின்னத்தில் வேட்பாளராக வலம் வந்து கொண்டிருக்கும் ராமுவிற்கு தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ராஜாராம் நகர், ஆனந்தா நகர், திருமலைவாசன் நகர் ஆகிய பகுதிகளில் சமூக சேவகரும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளருமான ராமு பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்தார். இதில் மணவெளி தொகுதியின் தலைவர் வசந்தகுமார் மற்றும் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் ஊர் முக்கியஸ்தர்கள், பெண்கள், இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு நகரில் ஒவ்வொரு வீடுகளாக சென்று துண்டு பிரச்சாரம் வழங்கி தமிழக வெற்றிக் கழகத்தின் விசில் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர்.
நமது சின்ன விசில் சின்ன நமது சின்ன புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சுப்பையா நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் 24வது ஆண்டு பங்குனி உத்தர காவடி திருவிழா ஸ்ரீ பாலமுருகனுக்கு சிறப்பு அபிஷேகமான தேன், பால், தயிர், சந்தனம், விபூதி, அபிஷேகத்தூள், பன்னீர், இளநீர் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 12 மணி அளவில் பால் சாகை வார்த்தல், இரவு 7 மணி அளவில் சன்னதியின் எதிரில் உள்ள கொடிமரத்திற்கு கொடியேற்றப்பட்டு காப்பு கட்டுதல் மற்றும் தீபாராதனை நடைபெற்று பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியில் உள்ள பக்த கோடிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர், சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள், ஆலய ஆலோசகர் ஞானவேல், கௌரவ தலைவர் வாழ்முனி, தலைவர் குருமூர்த்தி, துணைத் தலைவர் பிரபாகரன், செயலாளர் ஜெயக்குமார், துணை செயலாளர் ரகு, சரவணன், பொருளாளர் சிவகண்டன் மற்றும் சுப்பையா நகர் கிராமவாசிகள், இளைஞர்கள் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியின் உபயதாரர் குருமூர்த்தி குடும்பத்தினர்கள், தலைவர் ஸ்ரீ பாலமுருகன், ஆலய சண்முக லட்சுமி பேருந்து சர்வீஸ், சுப்பையா நகர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட பாவாணர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜலகண்ட முத்துமாரியம்மன் திருக்கோவில் ஸ்ரீ ஜலகண்ட தர்மசாஸ்தா ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக முதல் கால யாக பூஜை, 2ஆம் கால யாக பூஜை, 3ஆம் கால யாக பூஜை, 4ஆம் கால யாக பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்று கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் வருகிற ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர், மத்திய அமைச்சர்கள், பாஜக முக்கிய நிர்வாகிகள் பிரச்சாரத்திற்கு வருவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி மாநில தலைவர் ராமலிங்கம் வேட்புமனு தாக்கல் செய்தபோது தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு வந்திருந்தார். தொடர்ந்து அவருக்காக ராஜ்பவன் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த நிலையில் பாஜக ஊடக மையத்தை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம், வருகின்ற 3ஆம் தேதியன்று புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும், மேலும் புதுச்சேரி வரும் அவர் ரோட் ஷோவில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி மிகச்சிறப்பான ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி எந்தவித இடையூறும் இல்லாமல் மிகச்சிறப்பாக முடித்து இந்த தேர்தலிலே களங்காண தயாராகிவிட்டது. ஆனால் எதிரி முகாமிலே காங்கிரசும் டிஎம்கேவும் ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கையற்று
புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் 2வது முறையாக போட்டியிடுகிறார். இவர் கடந்த வாரம் பிரச்சாரத்தை தொடங்கி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக காட்டேரிக்குப்பம் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அவருக்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர். மேலும் பாதாம், பிஸ்தா, முந்திரி உள்ளிட்ட பருப்பு வகைகளை இரவு உணவாக அளித்த பெண்கள் கையில் சூடம் ஏந்தி தங்களது வாக்கு தாமரை சின்னத்திற்கு தான் என்று சத்தியம் செய்தும் உறுதியளித்தனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலின் வாக்குப்பதிவு வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி உழவர்கரை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் சிவசங்கரன் பாவாணர் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அப்பொழுது அவர் கடந்த 5 வருடமாக சிவசங்கரன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அவர் செய்த மக்கள் நல திட்டங்களை எடுத்து கூறி சுமார் 50க்கும் மேற்பட்ட மகளிர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினருடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா எந்த எம்எல்ஏவால பண்ண முடியாத பண்ணியிருக்கோம். இதை நீங்க தெரிஞ்சுங்க. இதுக்கே சுயேட்சை எம்எல்ஏ வந்து ரொம்ப சில பேர் சினிமா படத்துல நடிக்கிற மாதிரி நினைக்கிறீங்க. அவங்க இருப்பாங்களே அவங்க அதெல்லாம் நீங்க தான் போயிருக்கேன் ஆனா இப்போ எம்எல்ஏ